இட்லி தோசைக்கு ஒரே மாதிரியான சாம்பார் வச்சு போர் அடிக்குதா? அப்போ வாங்க என்னோட ஸ்டைலில் தக்காளி சாம்பார் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இது தண்ணி சாம்பார், தக்காளி சாம்பார், அரைச்சி விட்ட சாம்பார்னு சொல்லுவாங்க. ஒரு பேனில் ஆயில் விட்டு ஆயில் சூடானது அதில் கொஞ்சமாக உளுந்து, கடலப்பருப்பு, தனியா, சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், பூண்டு, 3 பல் முந்திரி, கொஞ்சமாக தேங்காய், 3 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 3லேருந்து 4 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா தொக்கு பதத்துக்கு வர மாதிரி வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இன்னொரு பேனில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகுளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா புரிஞ்சதும் அதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறமா அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அது கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான தக்காளி சாம்பார் என்னோட ஸ்டைலில் ரெடி. யூஸ்வலாக பண்ணுற சாம்பாரை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது தோசைக்கு, இட்லிக்கு சரியான ஒரு காம்பினேஷன்.